வணக்கம். சித்த வைத்திய முறையிலிருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு மூல நோய்க்காக பார்க்க போகிறோம். இந்த மூல நோய் பலரும் வெகுவாக பாதிப்பு உண்டாகிடும். 5 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிற நண்பர்களுக்கும் இதனால் வெகுவாக பாதிப்பு உண்டாக்கும். இதை தவிர வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கும் இதனால் இந்த நோயின் தன்மை வெகுவாக பாதிப்பு உண்டாக்கும். இந்த நோய் என்ன காரணத்துக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது. எந்த நோய் வந்தாலும் என்ன காரணம்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த காரணம்தான் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமாக நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற உணவுங்கள்லாம் குறிப்பாக சொல்லணும்னா எண்ணெய் வகைங்க சரியில்லைங்க. எண்ணெய்ங்க மிக உணவு பழக்க வழக்கம் நமக்கு சரியில்லாதனால எண்ணெயும் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு காரணமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க. இந்த மூல நோய் வந்துடுச்சு ஒருத்தருக்கு, எப்படி நம்ம மிக எளிய முறையை இது சரி பண்ணுறது அது பார்க்கணும். மிக மிக எளிய முறையில் பார்க்குறதுக்கு அத்தி மரம். இந்த அத்தி மரம் மிக விசேஷமான ஒரு மரம். இதனுடைய காய், பழம், இலை, பட்டை மிக மருத்துவ குணம் கொண்டது தான் இது. இந்த மரத்துக்கு நன்மை செய்ய தவிர தீமை செய்ய தெரியாது. இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த அத்தி மரத்தினுடைய பழம் ஒரு 5 பழம் எடுத்துகிட்டு சாறு பிழிஞ்சு காலை மாலை 2 வேளை சாப்பிட்டிங்கன்னா, இந்த அத்திப்பழம் ஏன் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நமக்கு வயிற்றில் எரிச்சல், குத்தல், உஷ்ணத்தால் வரக்கூடிய வியாதி தான் இந்த மூல நோய். இந்த அத்திப்பழம் சாப்பிட்ட உடனே இந்த அத்திப்பழனுடைய குணாதிசை பொதுவாக பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, மிக குளிர்ச்சியாக இருக்கும். இது சாப்பிட்ட உடனே அந்த வெட்ட சூடுங்க எல்லாம் கலைஞ்சி உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்தில் வலி குறைஞ்சிடும். இது ஒரு முறை. இன்னொரு முறையும் இந்த மூலத்துக்கு சொல்கிறோம். எளிமையாக சொல்லப்போனாக்கா துத்திசாறு. துத்திசாறு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கும். உண்மையான இந்த துத்திசாறு இந்த மூல நோய்க்கு மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மூலிகை தான். இந்த மூலிகை கொண்டு ஒரு 2 பிடி பறித்து மிக்சியில் போட்டு சிறு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி வடிகட்டி சுத்தமாக சாறு பிழிஞ்சு எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 2 முறை 50 மில்லி 50 மில்லி சாப்பிட்டிங்கன்னா, முன்ன சொன்ன முறை தான் இந்த வாத நீர், பித்த நீர், வாயு நீர் இதெல்லாம் அமில நீரமாக கெட்ட நீராக மாற்றிடும். இப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னா, நமக்குள்ள வயிற்று பகுதியிலேருந்து மலைப்பகுதியில் வரைக்கும் ஆசன வாயு வரைக்கும் மொத்தம் அடைப்பு ஏற்பட்டுடும். முழுக்க முழுக்க அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு ஏற்படுத, இந்த அடைப்புக்கு என்ன செய்கிறது, இங்கே என்ன ஆகுது உள்ள அப்படின்னு பார்த்தாக்கா, நிச்சயமாக காற்று பிரியாதுங்க. நமக்கு அஃபானா காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த அஃபானா காற்று மூலம் இருக்குது. யார் யாருக்கு இந்த மூல நோய் பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காற்று பிரியாத காரணம் முக்கியமாக கவனிக்கணும். இந்த காற்று எப்போ பிரிஞ்சு போதோ அப்போ மலஜலம் கழிச்சிடுவாங்க. மிக எளிமையாக இருக்கும். அவங்களுக்கு வயிற்று உபாதையும் படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த மூலிகை சாப்பிட்றதுனால எந்த சிறு தீங்கும் கிடையாதுங்க. இதை ஒரு நாளோ 2 நாளோ செஞ்சுட்டு ஐயோ இது நமக்கு சரியாகலையான்னு அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்த நோயின் தன்மை 3 நாளோ அல்லது 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இதுக்கு முழு தீர்வு கண்டு இந்த குணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த மூலிகை அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான். இன்னொரு முறை சொல்கிறோம். இந்த முறையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உள்ளுக்கு சாப்பிட்றது தான் மிக அற்புதமாக. இந்த முறையும் உங்களுக்கு ஃபைல்ஸ் காய் அப்படின்ட்டு ஒரு காய் இருக்குங்க. தமிழில் சொல்லப்போனால் மூலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலக்காய் மிக பழைய மரபுங்க. இது இப்போ யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு காய் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இது மிக மிக பழமையான காய் தான். ஆனால் இந்த காய் இப்போ நடைமுறையில் யாரும் உபயோகம் பண்ணுறதில்ல.
இந்த காய் ஒரு காய் தண்ணியில் 2 காய் ஊற வச்சிங்கன்னா இரவில் காலையில் பார்த்திங்கன்னா பூ மாதிரி உங்களுக்கு அது வந்து நல்லா பசுமையாக ஒரு பழம் ஊற வச்ச எப்படி இருக்குமோ பொத்தன்னு இருக்கும், பசை இருக்கும். அந்த தண்ணியோடு அந்த காய் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற ரணம், நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு கட்டிங்க கொதிர்ப்பு இருக்கும், நமக்கு உதட்டில் அச்சரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி மலைப்பையில் அச்சரம் வச்சுடுங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியதான் இந்த மூலத்துக்காய் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு முறை இந்த காய்க்கு இன்னொரு பேர் வந்து தான் ஃபைல்ஸ் காய்ன்னு கேட்கணும். இந்த காய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கும் கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு கடையோ இல்லை 2 கடையிலோ கேட்டு விட்டுடாதீங்க. ஏன்னா கடைங்க கண்டிப்பாக இருக்குது, கேளுங்க, கொடுப்பாங்க. இப்போது இந்த மூல நோய்க்கு 3 விதமான உள்ளுக்கு சாப்பிட்ற இந்த ஆசன பகுதிக்கு இப்போது நம்ம வைத்திய முறை சொல்கிறோம். இங்கே வந்து நமக்கு மிக கடுமையான எரிச்சலும் குத்தலும் மிகுதியாக இருக்குங்க, தாழ முடியாது. ஏன்னா இந்த மூல நோய் இருக்கிறவங்க உட்காரவும் முடியாது, மல்லாட்சி படுக்கவும் முடியாது, கவுந்து தான் படுத்திருப்பாங்க. அப்படி ஒரு வேதனை இருக்கும். அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட முடியாது, அவங்க பேசவும் முடியாது. எதுவும் சாப்பிட்டா பயத்தில் இருப்பாங்க, இது சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகுமோ, அது சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகுமோ. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த மூல நோய் மிக கடுமையாக இருக்கும்போது காரசாரம் கண்டிப்பாக குறைக்கணுங்க. அதே நேரத்தில் மாமிச பொருள் எந்த மாமிசமாக இருந்தாலும் கண்டிப்பாக தவிர்த்திடுங்க. இந்த நோய் 1 வாரமோ 10 நாளுக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக குறைக்கிறது மிக உங்களுக்கு நலம் தரும். இதே மாதிரி இந்த ஆசன வாய்க்கு ஒரு மூலிகை ஒன்று உண்டு, அதிமதுரம் அப்படின்ட்டு ஒரு மூலிகை உண்டுங்க. இந்த அதிமதுரத்துடைய குணாதிசை வந்து எப்படிப்பட்ட அடைப்பு இருந்தாலும் உடைக்கக்கூடிய தன்மை தான் இந்த மூலிகைக்கு உண்டு. இந்த மூலிகை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம எங்கன்னா விழுந்தோ இல்லை அடிபட்டோ ரத்தம் கட்டிக்கும். அது எந்த பகுதி ரத்தம் கட்டினாலும் நமக்கு இந்த மூலிகை ஒரு 4 பிடி பறித்து நல்லா மைய அரைச்சி அந்த இடத்துல 10 போட்டிங்கன்னா, ஒரே ஒரு பொழுது போட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா காலையில் எப்படியாப்பட்ட ரத்த கட்டியும் கரைஞ்சி சரியாயிடுங்க. இப்போ புரியுதுங்களா? இதே மெத்தட் தான் ஆசன வாய் பகுதிக்கு ஒரு 2 பிடி இலையை பறிச்சுக்குங்க. பறிச்சுட்டு அம்மிக்கல் சுத்தமாக கழுவி எடுத்துங்க. ஏன்னா இது வந்து ஆசன பகுதியில் வைக்க போகிறோம். அதனால் அம்மிக்கல்லில் உப்பு மிளகாய் என்னென்னா காரசாரம் இருக்கும், அதனால் சுத்தமாக கழுவி எடுத்துங்க. குழவக்கல்லும் சேர்த்து கழுவிடுங்க. கழுவிட்டு துணியில் நல்லா அந்த ஈரப்பசை இல்லாமல் தொடச்சிட்டு 2 பிடி இந்த அதிமதுரம் இலையை பறித்து வைங்க. இந்த அதிமதுரம் நல்லா மைய அரைச்சி 3 உருண்டை செஞ்சுக்குங்க. இந்த 3 உருண்டை செஞ்சுட்டு ஒரு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் சைஸுக்கு செஞ்சுங்க. 3 உருண்டை செஞ்சு ஒரு உருண்டையை ஆசன பகுதியில் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வச்ச சன நேரத்துலேருந்து ஐஸ் வச்ச மாதிரி சில்லுன்னு மிக குளிர்ந்து போயிடும் அந்த ஆசன பகுதி. எரிச்சல் குத்தல் மின்னல் போல் வலி கொடுக்கும். அந்த வலியெல்லாம் தானாக மறைஞ்சி போயிடும். ஏன் மறையுது அப்படின்னா இந்த மூலிகை உண்டு அவ்வளோ பவரான மூலிகை, அவ்வளோ சக்தியான மூலிகை. உள்ளே இருக்கிற அடைப்புங்கள்லாம் மொத்தம் உறிஞ்சி எடுத்துடும். இந்த உள்ளே இருக்கிற அடைப்பு எதனால் வருது? இந்த அடைப்பு வாத நீர், வாயு நீர், பித்த நீர், இதையெல்லாம் நமக்கு அமில நீரமாக மாறிடும். மாற்றிட்டோம்னா அங்கே மொத்தத்துக்கும் அந்த ஆசன வாய் முழுவதும் உங்களுக்கு வந்து அடைப்பு ஏற்படணும். இந்த அடைப்பு சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மூலிகை மிக விசேஷமாக வேலை செய்யும். ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு உருண்டை வைங்க. ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எரிச்சல் குத்தல் வலி தூக்கம். ஏன்னா அப்போ உள்ளே இருக்கிற நீரெல்லாம் கசஞ்சி இந்த அடைப்புங்கள்லாம் உறிஞ்சி எடுத்துருங்க. அதனால தான் 3 மணி நேரம் உங்களுக்கு இடைவெளி வைக்கிறோம். இந்த இடைவெளியில் 3 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் 3 வாட்டி இந்த மாதிரி செஞ்சு இந்த மூலிகை ஒத்தடமோ செஞ்சிங்கன்னா முற்றிலும் நல்லா இருக்கும். இன்னொரு முறையும் சொல்கிறோம், ஆவாரம் இலை. இந்த ஆவாரம் இலை வந்து மிக தன்மையானது. வலி எவ்வளோ வலி இருந்தாலும் நமக்கு
உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு உண்டுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சராசரியாக உங்களுக்கு அடிபட்டு எலும்பு உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க ஒரு நபருக்கு. இந்த மூலிகையை வச்சு நாட்டுக்கோழி முட்டை வெண்கரு கொண்டு இந்த மூலிகை ஒரு பிடி அரைச்சி நைஸாக மையாக அரைச்சி கட்டு போடுவாங்க. கட்டு போட்டோம்னா உடஞ்சிருக்கிற எலும்பு கூடி போயிடுங்க. அப்போது எலும்பில் இருக்கிற வலியை விட நமக்கு சத வலி அவ்வளோ கொடுக்காதுங்க. அதனால் இந்த மூலிகை வச்சு நீங்கள் நல்லா ஒரு 4 பிடி பறித்து எடுத்துங்க. பறித்து அம்மிக்கல்லில் வச்சு நல்லா மையாக அரைக்க வேணாம், ஒன்றுக்கும் பாதியமாக இடித்து மண் சட்டியில் போடுங்க. மண் சட்டி கண்டிப்பாக புது மண் சட்டியாக தான் இருக்கணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த பாத்திரமும் உபயோகம் பண்ண வேண்டாம். மண் சட்டியில் போடுங்க. மண் சட்டியில் போட்ட இலை மேலே ஒரு 50 கிராம் வழக்கெண்ணெய் தூவுங்க. தூவிட்டு அடுப்பு மேலே ஏற்றி இளஞ்சூடில் நல்லா பெரட்டி கொடுங்க. பெரட்டி கொடுத்தா அந்த கீரை மேலே கை வச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இதமாக ஒரு காட்டன் துணியில் போட்டு மூட்டை கட்டி ஆசன வாய்க்கு ஒத்தடம் வைங்க. ஒத்தடம் வைக்க ஒரு 10 நிமிஷம் ஒத்தடம் வச்சா ஏந்திரிச்சு நடக்காதவங்க கண்டிப்பாக ஏந்திரிச்சு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உத்தரவாதமாக இது செய்யலாம். எந்த பக்க விளைவும் சிறு தீங்கும் இது செய்யாது. கண்டிப்பாக இதில் நம்ம நலம் காணலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணவும்.